ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் தமிழ்ல பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு வந்திருப்பீங்க. அதாவது மேக்ஸ் எக்ஸாம்ல கதை அடிக்கலாமா சொல்லிட்டு. ஆமாம், கன்ஃபார்மாக சொல்கிறேன், மேக்ஸ் எக்ஸாம்ல கதை அடிக்கலாம். ஸோ என்ன மாதிரி கதை அடிக்கலாம், எப்படி கதை அடிக்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களோட பப்ளிக் பேப்பர் மார்க் 5 மார்க் இன்க்ரீஸ் தான் ஆகுமே காட்டி டிக்ரீஸ் ஆகாது. ஸோ தெரியாத கொஸ்டின்ஸ்க்குலாம் இந்த மாதிரி நீங்கள் கதை அடிச்சிங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு மார்க் விழும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீலர்ன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் எனக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த வீலர்ன் ஆப் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11th போகும்போது உங்களுக்கான வீடியோஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான உங்களுடைய படிப்புக்கு தேவையானது எல்லாமே அந்த வீலர்ன் ஆப்புக்குள்ளேயே இருக்க போது. லைவ் கிளாஸஸ், ஸோ நிறைய ஸ்டாஃப் உங்க கூட இன்டராக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண 499 ரூபா. அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. அதில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 பேருக்கு 1 ரூபா கம்மி பண்ணி 499 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தரோம். ஸோ அடுத்த மீதி இருக்கிறவங்க பேருக்குலாம் 500 ரூபாயை கேட்டால் கிடையாது. ஸோ அதோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ மறக்காம போய் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை நீங்கள் சைன் இன் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு 40 ரேஞ்சில் இருக்கிறவங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் இதையாவது நீங்க படிச்சு ஓகேங்களா கொஞ்சம் இதுவா இருங்க. ஓகேங்களா, கொஞ்சம் அதிகமா மார்க் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ அதோட இந்த பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதை போய் நீங்க படிச்சிருங்க. மேக்ஸ் எக்ஸாமா எழுதலாம் தான், ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 இருக்கு பாத்தீங்களா. யூனிட் 1னா நம்மளுடைய செட்ஸ் தான். ஓகேங்களா, செட்டு பத்தி தான். ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 1ல கொஷின்ல எஃப் காம்போசிட், ஜி காம்போசிட், ஹெச் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க பார்த்தீங்களா. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது எழுதுங்க, 5 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது எழுதுங்க. இதை மட்டும் நீங்க எழுதுனா ஆன்சர், உங்களுக்கு இதை எழுதுனா ஆன்சர், லாஸ்ட்ல என்ஸ் ப்ரூவ்டு பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 2ல இருந்து 3 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு கம்பல்சரியா 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துருங்க. ஸோ யூனிட் 2ல ஓகேங்களா, கொஷின்ல யூக்ளிட் வகுத்தல், அதாவது யூக்ளிட் டிவிஷன் இருந்தால் இதை 2 மார்க்ல அதிகமாக கேட்பாங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா எழுதி இங்க இருக்கிற இந்த ஆன்சர் எழுதுங்க. A = BQ + R. A இன்டிஜர், Q கோஷன்ட், R ரிமைண்டர். இதுக்கு தமிழ் மீடியம் என்னன்னு சொல்லிட்டு, இன்டிஜர்னா ஓகேங்களா முழு எண், கோஷன்னா ஈவு, ஓகேங்களா, ரிமைண்டர்னா மீதி அப்படின்னு சொல்லிட்டு. ஈவுனா ஈவு, இது மீதி, இது இன்டிஜர்னா முழு எண். ஓகேங்களா, ஸோ அதை நீங்க எழுதி வச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அதை எழுதல, மறந்துட்டேன். நெக்ஸ்ட் கொஷின்ல கூட்டுத்தொடர் வரிசை தமிழ் மீடியம். ஸோ ஏபின்னு இருந்தால் ஓகேங்களா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படி இருந்தா இந்த 3 வேர்ட்ஸை நீங்க எழுதுனா போதும், உங்களுக்கு 1 மார்க். 2 மார்க்ல கேட்டாலும் சரி, 5 மார்க்ல கேட்டாலும் சரி. இதே மாதிரி கொஷின்ல பெருக்கத்தொடர் வரிசை அப்படின்னு இருந்தா, அதாவது ஜிபின்னு இருந்தா இந்த 3 வேர்டு எழுதுனா உங்களுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மார்க்கா எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு அதுவா 10 மார்க் வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் கொஷின்ல 1² 2² + n² இருந்தா இந்த ஃபார்முலாவை எழுதுங்க. n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ இந்த ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு. அதுவே கியூப்னு இருந்தா கியூப் இதோட ஃபார்முலா எழுதுங்க. வெறும் நார்மலா இருந்தா இந்த ஃபார்முலா எழுதுங்க. இந்த 3 ஃபார்முலாவும் படிச்சுட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு சம் கன்ஃபார்ம் பப்ளிக்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல டேர்ம்ஸ் ஆர்ல தமிழ் மீடியத்துக்கு உறுப்புகள், ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா டேர்ம்ஸ் படிக்க தெரியாதவங்க மேல தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியத்துக்கு மேலேயே தமிழ் மீடியம் இருக்கும். ஓகேங்களா, உறுப்புகள்னு இருந்ததுன்னா இந்த 2 ஃபார்முலா எழுதி விட்டுருங்க. n = L - A/D + 1, Tn = A × R⁻n-. இப்ப நான் சொல்றதெல்லாம் கம்பல்சரியா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது தான். ஓகேங்களா, ஸோ எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு கேட்டுடுறாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அப்புறம் யூனிட் நம்பர் 3ல என்ன அதிகமா கேட்டிருக்காங்கன்னா ஜிசிடி கேட்பாங்க. ஸோ ஜிசிடி நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டீங்க, மீப்போவா தமிழ் மீடியம். ஸோ g(x, f(x), இதுல இன்னொன்று என்ன போட்டுக்கலாம்னா f(x) > g(x) அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ f(x) > g(x) அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எழுதினாலும் நீங்க ஆன்சர் உங்களுக்கு மார்க் போடுவாங்க தான். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துங்க. நான் கலர் மாத்திடுறேன், அந்த கலர் ஆன்சர் கலர்லயே இருக்கட்டும். ஸோ அப்படியே இங்கே எடுத்துட்டு வச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது எழுதினாலும் உங்களுக்கு மார்க் தான். அப்புறம் கொஷின்ல நம்மளுக்கு மூலங்கள், அதாவது ரூட்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பிஆர் எஸ்ஆர். ஓகேங்களா, எஸ்ஆர்னா அது மைனஸ் பி பை ஏ, பிஆர்னா சி பை ஏ. ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டு யூனிட் நம்பர் 4 கொஷின்ல ஃபைண்ட் காண்க அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா, ஸோ ஃபைண்டில் ஏபி சிடி ஏசி யூனிட் நம்பர் 4ல இதுதான் அதிகமாக 2 மார்க் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இது மூணுத்தையுமே எழுதி விடுங்க. எதனா ஒன்று கரெக்ட் ஆகி 1 மார்க் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு போதுமானது. ஸோ மீதி இருக்கிற 4 லெசன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீதி இருக்கிற 4 லெசன், ஸோ அந்த 4 லெசன் உங்களுக்கு வீடியோவா வந்து கொண்டே இருக்கும். இல்ல, இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, யூனிட் நம்பர் 5 அதாவது கொஷின்ல ஸ்லோப் தமிழ் மீடியத்துக்கு சாய்வு, பர்பண்டிகுலர் தமிழ் மீடியத்துல செங்குத்து, பேரலல் நேர்கோடுகள், இந்த மாதிரிலாம் கொஷின்ல இருந்ததுன்னா கன்ஃபார்மா இருக்கும். இருந்ததுன்னா இல்ல கன்ஃபார்மா இருக்கு, போய் பாருங்க. இந்த ஆன்சரை நீங்க எழுதணும். M1 வந்து ஸ்லோப் 1 மைனஸ் ஏ பை பி, M2 மைனஸ் ஏ பை பி, M வந்து y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. அப்புறம் M1 இன்ட்டு M2 வந்து 1 எப்பனா பர்பண்டிகுலரா இருந்தா, M1 இன்ட்டு M2 வந்து பேரலலா இருந்தா. இதை ஞாபகம் வச்சுங்க. பர்பண்டிகுலர் தமிழ் மீடியம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் எழுதுறேன் டைமுக்காக. பேரலல். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து யூனிட் நம்பர் 6 கொஷின்ல கன்ஃபார்மா சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டா இருக்குமா அப்படி இருந்தா இந்த மூணுத்தையும் எழுதி விடுங்க. முடிஞ்சு போச்சு சொல்லி 1 மார்க். ஓகேங்களா, அப்புறம் கொஷின்ல எலிவேஷன் ஏறு கோணம் இல்ல ஏற்று கோணம், டிவியேஷன் இறங்கு கோணம் இல்ல இறங்கோணம் அப்படின்னு இருந்ததுன்னா வச்சுங்களேன். ஸோ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தமிழ் மீடியத்துக்கும் எழுதி கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எழுதி கொடுத்துருக்கேன். மறக்காம தமிழ் மீடியத்தை படிங்க, இங்கிலீஷ் மீடியத்தை படிங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு படிச்சுட்டு போயிடாதீங்க. ஸோ வேஸ்டா போயிடும். அப்புறம் கொஷின்ல யூனிட் நம்பர் 7ல என்ன கேட்பாங்கன்னா, கொஷின்ல என்ன இருக்கோ, ஓகேவா, இருக்கேன்னு போட்டிருக்கு, இருக்கோ அதாவது மீட்டர் ஸ்கொயர் இருந்தா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது எது இருந்தாலும் ஓகேவா. ஸோ ஏன் போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ், அந்த வேல்யூ டேஷ் போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ், வீன் போட்டு டேஷ் போட்டு கியூபிக் யூனிட்ஸ். இந்த டேஷ்ல அந்த ஆன்சர் நீங்க எதனா ஒன்று ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, கொஸ்டின்ல ஸ்பியர் கோலம் அப்படின்னு இருந்ததுன்னா சிஏசே ஆஃப் எ ஸ்பியர் வலைப்பரப்பு, கோலத்தின் வலைப்பரப்பு, கோலத்தின் கன அளவு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதோட ஃபார்முலா எழுதுனீங்கன்னா கன்ஃபார்மா ஸ்பியர் சம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை பச்சுன்னு போயிடு. அப்புறம் யூனிட் நம்பர் 8 தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். மீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. ஓகேங்களா, ரேஞ்ச் கன்ஃபார்மா இருக்கும் L மைனஸ் எஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் தமிழ் மீடியம் வீச்சு சராசரி வீச்சு கெழு அப்படிலாம் இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. அதே மாதிரி கொஸ்டின்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது திட்ட விலகல் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. ஸோ இந்த வந்து மாறி இருக்கும். ஓகேவா, கண்டுக்காதீங்க. அப்புறம் நிகழ்தகவு ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் எப்பயுமே இருக்குமா. ஸோ ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டா இதை மட்டும் எழுதுங்க. P of A equal to N of A by N of S. ஸோ இதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 8 லெசன் இருக்கு. 8 லெசன்ல இருந்து எல்லாமே கேட்பாங்க. நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா டைம் இருந்ததுன்னா 10 கொஸ்டின் தான் எழுதணும்னு இல்லை, 11 12 எழுதலாமே, 13 14 எழுதலாமே. ஸோ அந்த மாதிரி நீங்க தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, ஓகேங்களா. ஸோ சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா, எதுனா இதுல சொல்லியிருப்பேன் எப்படி படிக்க, ஹவு டு பிரசன்ட் த பேப்பர் அதுல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு, ஓகேங்களா. ஸோ இல்ல அந்த வீடியோல போய் பாருங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த பிடிஎஃபோட லிங்க் கீழே கொடுக்குறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிஎஃப் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாய்.